தலைவர் அவர்களே, தோழர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு தன்னுரிமை பெற்ற ஒரு நாடாக திகழ வேண்டும் என்பதை மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி தொடக்கத்திலேயே வரித்து கொண்ட ஒரு கொள்கை. தமிழ்நாடு தன்னுரிமை பெறுவதுன்னா என்ன அப்படின்றதான். 1916 நீதி கட்சி இங்கே தொடங்கப்பட்டது. 1917 நீதி கட்சியினுடைய 3 தலைவர்கள், சர் பி தியாகராயர், மருத்துவர் நடேசனார், டி.எம். நாயர். அதில் டி.எம். நாயர் மட்டும்தான் நாத்திகர், கடவுள் மறுப்பு கொள்கையாளர். மற்றவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள். டி.எம். நாயர் 17 திராவிட நாடு தனியாக வேண்டும், தன்னுரிமை பெற்ற நாடாக வேண்டும் என்ற குரலை எழுப்பியிருக்கிறார் 1917. அதற்கு பிற்பாடு 1937 ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக வந்தபோது, பள்ளியில் இந்தி கட்டாய பாடம் என்று வந்தபோது அதற்கு எதிராக நடந்த மிகப்பெரிய போராட்டம். பெரியாருக்கு 1.5 ஆண்டு தண்டனை கொடுத்தாங்க. 6 மாதம் அவர் பெல்லாரி சிறையில் இருந்தார்லாம் தெரியும். திருச்சியிலேருந்து பட்டுக்கோட்டை அழகிரி தலைமையில் ஒரு பெரிய பரப்புரை படை சென்னைக்கு வந்தது. சென்னையில் செப்டம்பர் 11ஆம் தேதி 38 அதுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த வரவேற்பு விழாவில் திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடந்தது. அதில் மறைமலடிகள் போன்றவர்கள்லாம் கலந்துக்கினாங்க. அதில் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முதலாக பெரியார் எழுப்பினார். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழப்பை எழுப்பினாலும் அதுக்கான கட்டுக்கோப்பான வேலை அதுலேயும் பெரியார் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் குறையா சொல்கிறாங்க. அவர் அதற்கான வேலைகளை செய்துக்கிட்டு தான் இருந்தார். பின்னால் அப்போ நீதி கட்சியாக இருந்தது. பெரியார் நீதி கட்சிக்கு தலைவராக இருந்தார். அப்போது ஆந்திரா இருந்தது, கர்நாடகாவில் ஒரு பகுதி இருந்து, கேரளாவில் பாலக்காடு மாவட்டம் இருந்தது. எல்லாம் இருந்ததுனால நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கேன்னா நாங்கள்லாம் என்ன கதி ஆகிறது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டதுனால திராவிட நாடு திராவிடருக்கேன்னு மாற்றினாருங்க அந்த கோரிக்கையை. அப்போ கூட அறிஞர் அண்ணா அவர்கள் தெளிவாக சொன்னார், இந்த 4 மொழி வழி மாநிலங்களும் தனித்தனி நாடாக இருக்கும், இந்த 4 சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக தான் திராவிட நாடு இருக்கும். திராவிட நாடுன்றது ஒரு தனி நாடாக இருக்காது, அது ஒரு கூட்டமைப்பாக தான் இயங்கும்ன்றதை அண்ணா தெளிவாக விளக்கி இருக்கிறாரு. பெரியார் அதை தெளிவாக சொல்லலை. ஆனாலும் 1945 சரியாக தீர்மானம் பண்ணார் பெரியார். 45 சுதந்திர தமிழ்நாடு, விடுதலை பெற்ற தமிழ்நாடு, தனி தமிழ்நாடு. இதில் என்னென்ன சுதந்திரம் கேட்ட போதே முதல்ல காங்கிரஸில் இருந்தார் சிங்காரவேலர். அவர் தான் கேட்டார், சுதந்திரம் வாங்கி என்னடா பண்ண போகிற அப்படின்னு காங்கிரஸ்காரனை. சுதந்திரம் வாங்கினா சுதந்திரத்துக்காக சுதந்திரம் இல்லை, நாட்டுக்கு என்ன செய்ய போகிற, மக்களை என்ன செய்ய போகிற, இது அடுத்து என்னவாக இந்த நாடு அமையும் என்பதை முதல்ல சொல்லுன்னு கேட்டார். காங்கிரஸில் இருந்த போதே கேட்டார் சிங்காரவேலர். பெரியாரும் அதையே தான் கேட்டார். சுதந்திரம்னா என்னத்துக்கு, யாருக்கு? அந்த வெள்ளைக்காரன் போய் கொள்ளைக்காரன் ஆள்றதுக்கா, அவன் சுரண்டுறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட சுரண்டுறதுக்கா, அவன் நுகத்தடி கீழே இருந்து இவன் நுகத்தடி கீழே வர்றதுக்கா, எதற்காக சுதந்திரம் என்பதை தெளிவாக கேட்டார். சோசியலிசம் தான் லட்சியம். அவர் அன்னைக்கு பெரியார் பயன்படுத்தின வாசகம் சோசியலிசம் இல்லை, சமதர்மம். சமதர்மம் தான் விடுதலைன்னா அது சமதர்மத்தை தான் குறிக்கும். பெரியார் சொல்லியிருக்கிறார், விடுதலைன்னா அது சமதர்மத்தை தான் குறிக்கும். சமதர்மம் வர்றதுதான் விடுதலை, வேற எதுவும் விடுதலை ஆகாது அப்படின்றது பெரியார் தெளிவாக இருந்திருக்கிறார். அதாவது 73 அவர் கடைசி காலம் வரைக்கும் அவருடைய கொள்கையில், தனித்தமிழ்நாடு கொள்கையிலையும் சரி, சோசியலிச அதாவது சமதர்ம கொள்கையிலையும் சரி, அவர் தெளிவாக தான் இருந்தார். இங்கே சாதி ஒழியணும்னாலும் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற வரைக்கும் இங்கே சாதி ஒழிக்க முடியாது. இங்கே தமிழர்கள் என்ற ஓர்மை வருவதற்கு தடையாக இருப்பது சாதி. ஒன்றா சேர்றது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர்னு யார் சொல்கிறான்? வேடிக்கையாக பல காலமாக சொல்கிறது தான். நீங்கள்லாம் தமிழர்கள்லாம் முட்டாளுங்கன்னு சொன்னால் தமிழர்களுக்கு கோபம் வராது. ஒரு சாதியை சொல்லி முதலியாரெல்லாம் முட்டாள்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வருவான், இல்லை வன்னியர்லாம் முட்டாள்னு சொல்லி பாரு அடிக்கிறதுக்கு வருவான். தமிழெல்லாம் முட்டாளுன்னு சொன்னால் யாரும் வரமாட்டான். அந்த தமிழன் என்ற ஒற்றுமை உணர்வு இருக்குது இல்லையா, நாம் தமிழர், நாம் தமிழர்னு எவனும் சொல்கிறான் தெரியல. நாம் தமிழர் என்ற உணர்வு வருவதற்கு தடையாக இருப்பது இங்கே சாதி.
இந்த சாதி ஒழியறதுக்கே கூட இது தனி அந்த ஒன்றியத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் சாதியை கூட ஒழிக்க முடியாது, இங்கே சமதர்மத்தையும் கொண்டு வர முடியாது, சமத்துவத்தையும் நிலைநாட்ட முடியாதுன்ற தன்மையில் தான் பெரியார் தனித்தமிழ்நாடை கேட்டார், சுதந்திர தமிழ்நாடை கேட்டார். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா ஒரு கூட்டாட்சி, இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது, சோவியத் ஒன்றியம் இருந்தது இல்லையா, பிரிந்து செல்லுகின்ற உரிமையுடன் கூடிய கூட்டாட்சி, சுய நிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்றத நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அந்த தன்மையில் தான் கூட்டாட்சியை நாம் இன்னைக்கு தனித்து இயங்க முடியாது என்கிற ஒரு சூழலில் கூட்டாட்சியை நிறுவலாம். ஆனால் தனித்தனி குடியரசுகள், தனித்தனி விடுதலை பெற்ற மொழி வழி தேசிய குடியரசுகள் விரும்பி ஒருங்கிணைந்த ஒரு ஒன்றிய அதாவது கூட்டாட்சி அமைப்பு இன்னைக்கு இருக்கிற இல்லை. நம்ம அரசியல் சட்டத்தில் முதல் வரி என்ன சொல்லுது? வி தி பீப்புள் ஆஃப் இந்தியாவா, இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களுடைய ஒன்றியம் தான் இந்தியா என்பதே மாநிலங்களில் ஒன்றியம்னு தொடங்குது முதல் வரி. ஆனால் அந்த முதல் வரியை ஏற்றுக்கிறது இல்லை ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ இந்த மோடி கூட்டமோ. முதல் வரியை அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கிறது இல்லை, அரசியல் சட்டத்தில் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது இல்லை. இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு அவனுக்கான இந்து ராஷ்டிர அரசியல் சட்டத்தை தான் உருவாக்கணுன்றது அவங்களுடைய நோக்கம். ஆனால் இந்த முதல் வரியே ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, அதையே ஏற்றுக்கிறது இல்லை அவங்க. அதை நாம் என்ன பண்ணணும் என்றது தான் இன்னைக்கு இந்த புத்தகம் வந்ததை பற்றி தோழர் செவ்வேள் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். தமிழ்நாடு தன்னுரிமை பெற்ற நாடாக அமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற கருத்து உள்ளவங்க நிறைய அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த அமைப்பினுடைய முன்னோடிகளை சிந்தனையாளர்களை எல்லாம் கூட்டி அனைத்து அமைப்பினரும் ஒரே தன்மையில் ஒரே வடிவில் ஒரே திசையில் கோரிக்கை வைக்கணும். நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம், வேறுபாடுகளை கலந்து பேச வேண்டும். வேறுபாடு என்ன வேறுபாடு, ஏன் வேறுபாடு, அதை எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்றதெல்லாம் பேசணும். அந்த தன்மையில் தான் 1997 ஒரு பேச்சு அரங்கத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த அரங்கத்தில் தான் கரூர் வழக்கறிஞர் குப்புசாமி, அறிஞர் கூசா ஆனந்தன், தியாகு, வே ஆனைமுத்து, பே மணியரசன், கீவே தமிழ்நாடன், எஸ்என் நாகராஜன் இவங்கெல்லாம் கூடி பேசி ஒரு பொது செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். தன்னுரிமை பெற்ற தமிழ் தேசத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பொது செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பேச்சு. இதில் பேரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படவில்லை. மீண்டும் நடத்தணும். மீண்டும் 2005 நாங்கள் இது மாதிரி ஒரு பொங்கல் மலர் வெளியிட்டோம். அந்த பொங்கல் மலரில் தன்னுரிமை தமிழ் தேசம்ன்ற ஒரே தலைப்பில் 5 பேர் கட்டுரை எழுதினாங்க, 6 பேர் கட்டுரை எழுதினாங்க. பேராசிரியர் ஜெயராமன், கோவை ஞானி, பழ நெடுமாறன், பே மணியரசன், தியாகு, ஆனைமுத்து 6 பேரும் ஒரே தலைப்பில் கட்டுரை எழுதினாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு புத்தகமாக போட்டோம். இப்போ வந்திருக்கிற புத்தகம் 97 வந்தது. தமிழியம்ன்ற அமைப்பு கோவையில் இயங்கிட்டு இருந்தது. அப்போது அந்த அமைப்புக்காரங்க தான் அந்த பேச்சரங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நிகழ் என்ற ஒரு கோவை ஞானி அவர்கள் நடத்தின அமைப்பு தான் ரெண்டுமே. அது சார்பாக தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. இது 2006 இதே மாதிரி ஒரு பொங்கல் மலர் வெளியிட்டும் போது தான் இந்த புத்தகம் எல்லாருடைய உரையும் கட்டுரைகளையும் தொகுத்து நூலாக வெளியிட்டோம். அது விவாதத்திற்காக வெளியிட்டது. கருத்துக்களை கோருகிறோம்னு முன்னுரையில் எழுதியிருப்பார் ஆனைமுத்து. இதை பற்றி எதிர்நிலையான கருத்து இருந்தாலும் தெரிவிங்க, உடன்பாடான கருத்து இருந்தாலும், ஏன்னா செயலை நோக்கி முன்னேறணும் அப்படின்ற தன்மையில் முன்னுரையில் இதன் மீதான விமர்சனங்களையோ கருத்துகளையோ நான் எதிர்நோக்குகிறேன் என்று அவருடைய முன்னுரையில் எழுதியிருப்பார். ஆனால் அதற்கான முன்னெடுப்புகள் அதுக்கப்புறம் நடக்கலை. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை முயற்சி பண்ணாங்க, கூட்டாக சேர்ந்து பேசினாங்க, போய் சத்தியமங்கலம் காட்டில் உட்காந்தெல்லாம் பேசினாங்க, ரகசியமாக பேசுறதா நினச்சி. ஆனாலும் கூட ஒரு ஒரு முழக்கத்தையே ஒழுங்காக முன்வைக்கலை. எல்லாரும் தனித்தனியாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. நமக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை உட்காந்து பேசி முடிவு பண்ணணும், முரண்பாடுகளை தீர்த்துக்கணும், குறைச்சிக்கணும், எப்படி ஒத்து செயல்படுறதுன்னு. இப்போது தலித் அமைப்புகள் வேற தான் இயங்குறாங்க, அம்பேத்கர் அமைப்புகள்.
பெரியார் அமைப்புகள் தனியாக இருக்கிறாங்க, மார்க்சிய அமைப்புகள் தனியாக இருக்கிறாங்க. இந்த மூணுத்துக்கும் இந்த பாசிஸ்ட் ஆர்எஸ்எஸ்ஐ ஒழித்து கட்ட வேண்டும்னு ஒரு பொது நோக்கத்தில் ஒருங்கிணைகிறோம் இல்லையா? அப்போ நம்ம இந்த ஒரு நோக்கத்துக்காக கூட்டு சேர்ந்து செயல்பட முடியும் இல்லையா? அதனால் இந்த கூட்டாக சேர்ந்து இயங்கி செயல்படுவது என்பதில் இன்னும் ஒரு படி முன்னேற்றமாக நடக்கணும். இப்பவும் கூடி தான் செய்கிறோம், பல அமைப்புகளும் சேர்ந்து செய்கிறோம். பொது பிரச்சனை வரும்போது ஒரே மேடையில் எல்லாரும் பேசுகிறோம். பேசினா மட்டும் போதாது. இந்த ஆட்சி என்பது மிக வலிமையான ஆட்சி. இன்றைய ஒன்றிய ஆட்சி இருக்குது. அதிகாரங்களை எமர்ஜென்சியில் 76 இந்திரா காந்தி அம்மா மாநில அதிகார பட்டியலில் இருந்த கல்வி எடுத்து போய் ஒன்றிய அதிகார பட்டியலுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் பொதுவான இடத்துல தான் சேர்த்தாங்க. ஆனால் இந்த பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அது முழுக்க முழுக்க ஒன்றிய ஆட்சியினுடைய அதிகாரங்களாக ஒன்று ஒன்றா ஏட்டில் இருக்கும். ஆனால் ஒன்று ஒன்றா அதிகாரத்தை குவித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அதிகார குவிப்பு சுமை தாங்காமலேயே அந்த அதிகாரம் வீழத்தான் போகிறது. ஆனால் அதற்கான நாம் வேலைகளை செய்யணும். குவிக்க என்ன, அவங்க சுமை அதிகமானால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கே ஒன்றும் செய்யறதில்ல. ஆண்டவங்க காப்பாற்றுவான்றார் மோடி. மக்களுக்கு துன்பம் வந்தால் கடவுளை வேண்ட சொல்கிறாரு. இவர் அரசாங்கத்தில் இருந்து ஒன்றும் தீர்வு செய்ய மாட்டார், கடவுளை வேண்ட சொல்கிறார். ஒரு பிரதமராக இருக்கிறவர், தலைமை ஆட்சி பொறுப்பில் தலைமையில் இருக்கிறவர் கடவுள்கிட்ட வேண்ட சொல்கிறார். கடவுளை வேண்டதுக்கு நீ என்னத்துக்கு இருக்கிற என்ற கேள்வி பொதுமக்கள் கேட்க தொடங்கிட்டாங்க இப்போவே. ஆனால் அது வலுப்பெற வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். நிறைய தோழர்கள் பேச வேண்டி இருக்கிறது. பெரியார் 1/6/1930 சேலத்தில் பேசும்போது இந்தியா ஒரு நேஷனா, அப்போ அன்னைக்கு சொன்ன வார்த்தை இது பல நேஷன்களை கண்ட ஒரு நாடுன்னு சொன்னார். மொழி இப்போ சோவியத் ஒன்றியத்துக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் அவர், அதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த கருத்து இருந்தால் கூட சோவியத் ஒன்றில் அவர் விரிவாக சுற்றுப்பயணம் பண்ணார். 4 மாதம் இருந்தார் அங்கே. மொத்தம் 331 நாள் ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து, சோவியத்தெல்லாம் போனது. 4 மாதத்துக்கு மேலே சோவியத்தில் மட்டும் இருந்து ஒவ்வொரு நிர்வாகமும் எப்படி நடக்குதுன்னு அவர் பார்த்தார். அதை பார்த்துட்டு தான் வந்து இங்கே அதே போல் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பண்ணார். இங்கே பொது உடைமை கட்சிக்காரங்க 45 வரைக்கும் இந்த மொழி வழி தேசியத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தவர்கள். அப்புறம் காங்கிரஸ்காரன் மாதிரி ஒரே இந்தியா, ஒரே இந்திய ஆட்சி மொழி, பொது மொழி வேணும் அப்படின்ற அளவுக்கு மாறி போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியும் தொடக்கத்தில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்கறத ஒப்புக்குன்னு இருந்த தோழர் முகிலன் குறிப்பிட்டார். ஆனால் பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி பெல்ட்டி அடிச்சிடுச்சு. காந்தி அதுக்கு முன்னாடியே காந்தி 20லே தொடங்கிட்டார் இந்திய பொதுமொழி வேணும்னு சொல்லிட்டு. பெரிய 22ல் தட்சிண பாரத இந்திய பிரச்சார சபான்னு இருக்குது இல்லை, அது 22லே தொடங்கிட்டாங்க. சுதந்திரம் வந்தால் இந்தியாவுக்கு இந்திய ஆட்சி மொழி ஆகணும்னு 22லே முடிவு பண்ணிட்டாங்க. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் இந்தியை எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். இந்தி வழியில் வர சமஸ்கிருதத்தை எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒன்றிய ஆட்சி மிக வலுவாக இருக்கிறது. அதற்கேற்ப அதை எதிர்த்து வீழ்த்த வேண்டும் என்று கருதுகிற நாமும் வலிமை பெற வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.